வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து தைச்சு கற்றுக்கிறவங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு வந்து 3 டாட் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறதா. இந்த வீடியோவில் வந்து டாட் மார்க்கிங்கை சூப்பராக ஈஸியாக எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிராஸில் நம்ம வந்து கிளாத்தை வச்சுக்கலாம். ஆல்ரெடி வந்து பேக் பார்ட்டை கட் பண்ணிக்கிட்டோம். அந்த பேக் பார்ட்டை வச்சு தான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து வரையணும். இல்லைன்னா நம்மளுக்கு சரியான மெஷர்மெண்ட் வந்து கிடைக்காது. ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். மற்றபடி எல்லாத்தையுமே நம்ம வந்து பேக் பார்ட்டில் இருக்கிற அளவாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறனால கிளாத்தை வந்து கிராஸில் வச்சுக்கலாம். நேர் கட்டிங் அப்படின்னா நீங்கள் கிளாத்தை நேராக வச்சுட்டு நான் சொல்கிற மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவுகளை ஆல்ரெடி எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கக்கூடிய அளவுகளை மார்க் பண்ணுறதை பார்க்கலாம். நீங்கள் உங்களோட அளவு ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்தோட அகலம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நான் வந்து பேக் பார்ட்டுக்கு நெக் வந்து கட் பண்ணலை. ஹேண்ட் வாஷில் கட் பண்ணுறதுனால கட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஆனாலும் நம்ம வந்து கழுத்தோட அகலத்தை கண்டிப்பாக மார்க் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு மாறி வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 7 இன்ச்லேருந்து தையலுக்கு 6 இன்ச்சு சேர்த்து 7.5 இன்ச் மார்க் பண்ணி கட்டம் போட்டுக்கலாம். நீங்கள் உங்களோட அளவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஃப்ரண்ட் சைடோட கிராஸோட லென்த் வந்து எடுத்துக்கலாம். 13 இன்ச்சு. இதில் வந்து தையலுக்காக 1 இன்ச் நம்ம சேர்க்கணும். 14 இன்ச்சை மார்க் பண்ணி கட்டம் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாக்ஸ் கிடச்சிருக்கு. இதுக்குள்ளே நம்ம வந்து டாட்டோட அளவுகள் எல்லாத்தையும் மார்க் பண்ணணும். தெளிவாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸோட அகலம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பட்டன் பட்டிக்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அதோட இடைவெளி வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 2.25 இன்ச்சு. இதில் வந்து தையலுக்காக 6 இன்ச்சு சேர்த்து 3.25 மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அதுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். டாட்டோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2.25. இதில் வந்து தையலுக்கு 6 இன்ச்சு சேர்த்து 2.25 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க டாட் வந்து வரைஞ்சிக்கலாம். இந்த இடத்துல இருந்து நம்ம வந்து மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 2 டாட்டுக்கும் இடைவெளி வந்து 2 இன்ச் வச்சுக்கலாம். 2 இன்ச்சு வந்து பொதுவான ஒரு அளவு தான், மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து மிச்சம் இருக்கக்கூடிய 2 டாட்டும் வரைஞ்சிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெல்ட்டோட அந்த ரவுண்டு வந்து எப்படி வரைகிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம பட்டன் பட்டிக்கிட்ட கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கோட்டுக்கு மேலே 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பொதுவான ஒரு அளவு தான். இடுப்போட சைடுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 புள்ளியை சேர்த்து நம்ம வந்து பெல்ட்டோட ரவுண்டை வரைஞ்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக் வந்து நான் வரையில. நீங்கள் வந்து கட்டம் போட்டிருக்கிறதுக்குள்ள ஃப்ரண்ட்டோட நெக்கை வரைஞ்சிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஆம்கோலோட ரவுண்டை வரைஞ்சிருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வரையணும். இது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சைடை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களோட அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவுகளை எடுத்து நீங்கள் வந்து டாட்டாக மார்க் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தனா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ்க்கு இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.